கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் வினா விடை. வினா 1. ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. இ உ. சரியான விடை இ உ. ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் இ உ. வினா 2. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. கரை கரை. சரியான விடை ஓரம் அழுக்கு. கரை ஓரம், கரை அழுக்கு. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. சரியான விடை பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. பாரத ஸ்டேட் வங்கி இலா எனும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. ஊர் பெயர்களில் உள்ள மரூவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூர் மரூ கண்டுபிடிக்க. தஞ்சை. தஞ்சாவூர் மரூ பெயர் தஞ்சை. 5. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சரியான விடை நரி ஊளையிடும். மரபு பிழையற்றது நரி ஊளையிடும். 6. சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக. கால்நடை. இதில் பொருந்தாதது கால்நடை விலங்குகள். கான் கூட்டல் அடை காட்டைச் சேர். கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல். கால் கூட்டல் நடை காலால் நடத்தல். வேர் சொல்லை தேர்வு செய்க. கேட்டார் கேள். கேட்டார் கேள். வேர் சொல்லை தேர்வு செய்தல். எழுதுகிறாள் எழுது. எழுதுகிறாள் எழுது. 9. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்குச் சென்றாள். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக. பொருத்தமற்றது தாமரை எப்படி சென்றாள். இதுதான் பொருத்தமற்றது. தாமரை எங்கு சென்றாள். தாமரையுடன் சென்றது யார். தாமரை எப்பொழுது சென்றாள். இது எல்லாமே சரியா இருக்கு. பொருந்தாதது தாமரை எப்படி சென்றாள். 10. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான விடை பீடு பெரும் வெடிப்பு. பேரண்டம் பைந்தமிழ். பீடு பெருவெடிப்பு பேரண்டம் பைந்தமிழ். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 11. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக. சரியான விடை இணையாத சொல் குண்டுமணி. பூமாலை பூமணி பூவிலங்கு. சரியான விடை குண்டுமணி. 12. கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக. பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம் தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் டி. சரியான வினாச்சொல் எது. மனப்பாடச் செய்யுளை படித்தாயா. ஏவல் வினா. மனப்பாடச் செய்யுளை படித்தாயா ஏவல் வினா. 14. காண்பான் கீழ்கண்டவற்றுள் எது சரி. காண்பான் நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. காண்பான் நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. 15. கிறு கின்று ஆனின்று எக்காலத்திற்கு உரிய இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள். கிறு கின்று ஆனின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலைகள்.
16. விடைக்கேற்ப வினாவை கண்டறி. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகின்றார்? தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார்? சரியான விடை. 17. சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை அலை, கடல் அலை. அலை, கடல் அலை. அலை, கடல் அலை. 18. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. சிறு பஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் சரியான விடை. சிறு பஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 19. ஊர் பெயர்களின் மருவு. சரியான இணையை தேர்வு செய்க. புதுச்சேரி, புதுவை. சரியான இணை புதுச்சேரி, புதுவை. 20. ஊர் பெயர்களின் மருவு. உதகமண்டலம், உதகை. உதகமண்டலம், உதகை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வெயிட், எடை. வெயிட், எடை. பிற மொழி சொற்கள் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். பேங்க், வங்கி. பேங்க், வங்கி. பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருத்துக. ஏஸ்தட்டிக், அழகியல். ஏஸ்தட்டிக், அழகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ், கலைப்படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்ஸ், கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி, கலைச்சொல். டெர்மினாலஜி, கலைச்சொல். மித், தொன்மம். மித், தொன்மம். விடை வகைகள். விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது சுட்டு விடை. விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது சுட்டு விடை. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. கண்ணனை பார்ப்பேன், எதிர்காலம். கண்ணனை பார்ப்பேன், எதிர்காலம். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக. குருவி, கொய்யா, சோறு, பழம். போட்டி. கொய்யா பழம், கொய்யா பழம். பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்துகொள். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்துகொள். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. சரியான விடை அகிலும், ஆரமும், துகிரும், தூசும், மணியும், முத்தும். முதல்ல அகிலும், ஆரமும், துகிரும், தூசும், மணியும், முத்தும். சரியான அகரவரிசை. தொடரின் வகையை கண்டறிக. அவன் திருந்தினான், தன்வினைத் தொடர். அவன் திருந்தினான், தன்வினைத் தொடர். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரியான விடை ஆகையால். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுக. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? சரியான விடை. பிரித்தெழுதுதல். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை,
வெண்மை கூட்டல் குடை. சேர்த்தெழுதுதல் நிலவு கூட்டல் என்று நிலவென்று. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. 34 உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற்போல. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற்போல ஒற்றுமையின்மை. சரியான உவமைக்கேற்ற பொருள் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற்போல் ஒற்றுமை இல்லை. வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. பயின்றால் பயில். பயின்றால் பயில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன் ஞாயிறு பருதி. சூரியன் ஞாயிறு பருதி. 37 ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க. சரியானது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. சரியான விடை வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. நிறுத்தற்குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான விடை 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார். சரியான விடை ஆப்ஷன் டி. 40 சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை கண்டறிக. திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர். சரியான விடை ஆப்ஷன் டி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி தத்தை கிள்ளை. கிளி தத்தை கிள்ளை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. சரியான விடை மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முக்காலம் இறந்த நிகழ் எதிர்காலம். தமிழ்ச்சொல் அறிக. ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உளவி. ப்ரௌசர் உளவி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தெரிக. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. புலி பரல். புலி பரல். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர் அடக்கல். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர் அடக்கல். இடக்கர் அடக்கல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான விடை தேங்காய் தொன்மை தோழர் தெலவை. தேங்காய் தொன்மை தோழன் தெவ்வை. கேள் என்ற வேர் சொல்லின் வினை முற்று கண்டறிக. கேட்டான். கேள் என்ற வேர் சொல்லின் வினை முற்று கேட்டான். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நட நடவாமை. எதிர்மறை தொழிற்பெயர் நட நடவாமை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. காவிய இன்பமும் ஒன்று
வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவியம் இன்பமும் ஒன்று. வாழ்வியற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. சரியான விடை. 51. சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும். சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டம். 52. வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக. ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் இலங்கை. பொருந்தாத சொல் இலங்கை. எதிர்ச்சொல்லை பொருத்துக. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. புதுமணல், பழமணல். புதுமணல், பழமணல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. இயற்கை, செயற்கை. இயற்கை, செயற்கை. பிரித்து எழுதுக. துயின்றிருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார். விடை வகைகள். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். ஃபோல்டர், மடிப்புத்தாள். ஃபோல்டர், மடிப்புத்தாள். ஃபோல்டர், மடிப்புத்தாள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. செயபாட்டு வினை. தோசை வைக்கப்பட்டது. செயபாட்டு வினை. பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும். 61 65. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீர்கள் என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வந்துடுவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்தார். மறுநாள் குழந்தைகளை இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை பற்றுச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். இதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். 61. காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவன் மற்றும் சிறுமி. இந்நிகழ்ச்சி சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? ஏழ்மை.
மறுநாள் குழந்தை வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது? நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. மறுநாள் குழந்தைகள் எதனை கொண்டு வந்தனர்? ரசீது, பற்றுச்சீட்டு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் காண்க. மேகம் சூழ்ந்து கொண்டது. மேகம் சூழ்ந்து கொண்டது. கீழ்காணும் தொடர்களின் தன்மை ஒருமை தொடரை தேர்க. நான் அல்லேன். தன்மை ஒருமை தொடர் நான் அல்லேன். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சரியான விடை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியம் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. தவறான பொருத்தம் எது? நகை மெய்ப்பாடு. தவறான பொருத்தம் திங்கள் மாதம். சரியா இருக்கு. ஓடு மேற்கூரை. அறம் ஆயுதம். திங்கள் மாதம். ஓடு மேற்கூரை. அறம் ஆயுதம். சரியான பொருத்தம் சொல் யாக்கை. சரியான பொருத்தம் இதில் சேக்கை படுக்கை. சரியான பொருத்தம் சேக்கை படுக்கை. சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக. அருகுற அருகில். அருகுற அருகில். பிழையற்ற தொடரை அறிக. மாடலன் நேற்று வந்தான். மாடலன் நேற்று வந்தான். சரியான பிழையற்ற தொடர். மரபு சொற்களை பொருத்துக. கிளி பேசும். கிளி பேசும். மயில் அகவும். மயில் அகவும். ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். சேவல் கூவும். சேவல் கூவும். பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சந்து இலக்கியம். தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சந்து இலக்கியம். மக்கள் கூட்டுப்பெயர். சரியான எண்ணடையை கண்டறிக. மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம். பொருத்தமற்ற தொடரை அறிக. மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர். பொருத்தமற்ற தொடர் மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர். அவரை கொத்து முந்திரி குலை. வைக்கோல் கற்றை. சரியான விடைகள் அவரை கொத்து முந்திரி குலை வைக்கோல் கற்றை. பொருத்தமற்றது மக்கள் குவியல். தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கொடிய விலங்கிடம் பழகாதே. கொடிய விலங்கிடம் பழகாதே. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பயணியர் பெயர் பதிவு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பயணியர் பெயர் பதிவு. இரிகேஷன் என்ற சொல்லின் ஏற்ற தமிழ்ச்சொல் பாசனம். இரிகேஷன் பாசனம். பப்பட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான விடை பொம்மலாட்டம். பப்பட்ரி பொம்மலாட்டம். கூற்று மற்றும் காரணம் சரியா தவறா? நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். கூற்று மற்றும் சரி. காரணம் சரி.
நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணம் சரியா தவறா? நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். கூற்று காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. சரியான விடை கூற்று சரி மற்றும் காரணமும் சரி. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கான் விசும்பு. வானம் கான், வானம் விசும்பு. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியாக கண்டறிக. மலை சிகரம், மாலை சிறு பொழுது. மலை சிகரம், மாலை சிறு பொழுது. கீழ்கண்ட சொற்களின் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஓடு. வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் ஓடு. இருபொருள் தரும் ஒரு சொல்லால் நிரப்புக. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. இரு பொருள் கொண்ட ஒரு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. அழகாக. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. பெண்ணும் ஆணும் பெண்ணும் சமம். ஆணும் பெண்ணும் சமம். சரியான இணைப்புச் சொல் எது? காயிதே மில்லத் அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை பின்பற்றியவர். சரியான இணைப்புச் சொல் எது? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழைமுகம் காணா பயிர் போல். ஏக்கம். மழைமுகம் காணா பயிர் போல் ஏக்கம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுகள். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை கயல்விழி காலையில் படித்தாள். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. கயல்விழி காலையில் படித்தாள். கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினையாக்குக. கவிதா பாடம் படிப்பித்தாள். கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினையாக்குக. கவிதா பாடம் படிப்பித்தாள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. தன்வினை தொடர். பந்து உருண்டது தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? சரியான வினா. விடைக்கேற்ற வினா அமைத்தல். எனக்கு கதை எழுதத் தெரியும். உனக்கு கதை எழுதத் தெரியுமா? உனக்கு கதை எழுதத் தெரியுமா?
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல் அறிக. சேட்டிலைட் செயற்கைக்கோள். சேட்டிலைட் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு.